முதல் தலை நீங்க ஒரு பெரிய ஒன்று செட் பண்ணுவீங்க, உங்க மேல பெரிய மேலே 1000 கம்ப்ளைண்ட். ஒழுங்காரனா தானே மற்றவங்களை சொல்ல முடியும். தூங்கிட்டு இருக்காப்ல, படுத்தே இருக்காப்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி தாங்க நேத்துல இருந்து பேசுவாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த வீக்ல முக்கியமா என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த துஷார் பிரச்சனை தாங்க. ஏன்னா கேப்டனா இவர் மாறினதுல இருந்து இவரோட வேலையை ஒழுங்கா செஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா துளி கூட செய்யலங்க. இவர் கேப்டனா என்ன பண்ணாருன்னு யோசிச்சு பார்த்தா கூட எதுவுமே தெரியல. எப்பவுமே கேப்டனு நிறைய விஷயத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா உள்ள பூருவாங்க. என்னதான் பிரச்சனைப்பா, யாராவது ஒருத்தர் போங்கப்பா அப்படின்ற மாதிரி இறங்கி பேசிலாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். எவ்வளோ கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க. தீபக்லாம் பாருங்க, பிரச்சனை வரும்போது யார் சைடு நியாயம் தர்மம்லாம் பார்த்துருக்காரு. போன சீசன் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவங்க இருக்காங்க. இந்த துஷார் எதுவுமே பண்ணலங்க. மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். சரியா? மிச்சர் சாப்பிடல, எப்ப பாரு அரோரா கூட தான் உட்காந்துட்டு இருந்தாரு. பிரோஜனமா எதுவுமே பண்ணல. இதை விஜய் சேதுபதி நேத்தே கேட்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சேன். நேத்து 3 ப்ரோமோலையும் அது வரவே இல்லை, எபிசோட்லயும் வரல. சரி, இன்னைக்காவது கேட்டுருவாரு. எப்படியும் ப்ரோமோ ப்ரோமோவே அதை பத்தி தான் இருக்கும்னு வெயிட் பண்ணேன். ப்ரோமோல அதை பத்தி இல்ல, 2வது ப்ரோமோல அதை பத்தி இல்ல, பார்த்தா 3வது ப்ரோமோல அதை பத்தி தான் கேட்டிருக்காருங்க. நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதாவது நீங்க கேப்டன் ஆனீங்கன்னு தலையா வந்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நீங்க ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன துஷார் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே நீங்க பண்ணல துஷார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்க முதல்ல ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதானே மற்றவங்களை கேள்வி கேட்க முடியும். நீங்களே உங்க மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு. அது என்ன குற்றச்சாட்டுனா, இவன் பொண்ணுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வெளியே நிறைய நெகட்டிவிட்டிலாம் உருவாகுது இல்ல. அரோரா கூடயே தான் இருக்கான்ப்பா, இவன் வீட்டையே பார்க்கறது இல்லை, எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடுறது இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு பேச்சு இருக்கு பார்த்தீங்களா. அதை தான் இன்டைரக்டா சொல்றாருன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, நீங்களே முதல்ல ஒழுங்கா இல்லாத போது நீங்க எப்படி மற்றவங்களை கேள்வி கேட்க முடியும்? எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கான், 2 வாட்டி நாய் குலைக்குது, அதை பார்த்தோம் நீங்க தூங்காத அப்படி இப்படின்ற எதுவுமே நீங்க சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. எஃப்ஜே ஈவினிங் டைம் மட்டும் இல்லைங்க, பகல்லையே சரி எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ்லாம் ஆடி குளிக்கிறதுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்தே தூங்குவாங்க. நானே 2 வாட்டி லைவ்ல பார்த்துருக்கேன். 2 வாட்டி நாய் குலைச்சதுக்கு அப்புறம் தான் இவன் முழிக்கிறான். 2வது வாட்டி முழிக்கும் போது எஃப்ஜே தான் தூங்கியிருப்பான்னு வீட்டில் இருக்கவங்களே பேசிக்கிறாங்க. அப்ப அவன் அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கான் தெரியுது. ஆனா இந்த துஷார் ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பானா, எஃப்ஜே இந்த மாதிரி படுக்காத, நாய் குலைக்குது பாரு, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க, நீ இப்படிலாம் பண்ணாதன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? ஒரு நாள் கூட சொன்னதுக்கு இல்லைங்க. பிக் பாஸே இவன் 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 எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா பிக் பாஸ் எல்லா இடத்துலையும் தலையிட்டு இருக்க முடியாது. அந்த தலை பதவி கொடுக்கறது எதுக்கு? அவங்க பாதி வேலையை பார்த்துப்பாங்கன்னு தான். இவன் எந்த வேலையும் பார்க்கலன்றதுக்காக தான் பிக் பாஸே நேரடியாக வந்துட்டாரு. நீ இந்த தலைவர் பதவிக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி தலைவர் பதவியை தூக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இவன் ரொம்ப ஒஸ்டா கேப்டன்சி பண்ணா. இதை பற்றி ஏன் விஜய் சேதுபதி இன்னும் பேசாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பார்த்தா இன்னைக்கு எபிசோட்ல பேசியிருக்காரு. எவ்வளோ நேரம் பேசியிருக்காருன்றதையும் பார்க்கணுங்க. ஏன்னா ப்ரோமோல அந்த ப்ரோமோலையே முக்கியமான விஷயத்த காமிச்சிடுறாங்களா. இதை தாண்டி என்னென்ன கேள்விலாம் கேட்டாரு, என்ன இவனுக்கு புத்திமதி சொன்னாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கணும். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போங்க.